ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சன் கேபினெட்ஸ் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி சாண்ட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம டீக்ளாசர் யூஸ் பண்ண போகிறோம். ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்க போகிறோம். இதை 4 ஈஸி ஸ்டெப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இந்த டோர்ஸ்லாம் தனித்தனியாக கழட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ட்ரில்லர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். கேபினட் டோர்ஸோட முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் அடிக்க போகிறேன். கேபினட்ஸ் உள்ளார அடிக்க போகிறதில்ல, அதனால் திங்ஸ்லாம் அப்படியே வச்சுருக்கேன். கேபினட் ஃப்ரேம்ஸ்க்கும் அடிக்க போகிறேன். நீங்கள் புது ஹிஞ்சஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உட் ஃபில்லர் யூஸ் பண்ணி அந்த ஹோல்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா பெயிண்ட் பண்ணுங்கள். நான் அதே ஹிஞ்சஸ் யூஸ் பண்ண போகிறதுனால நான் உட் ஃபில்லர் யூஸ் பண்ணலை. அப்போ அந்த டோர் ஸ்டாப்பு பேபி ப்ரூஃப்க்கு ஏதாவது போட்டிருந்தா அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. க்ளீனிங் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக டிஎஸ்பி பாஸ்பேட் ஃப்ரீ ஹெவி டியூட்டி க்ளீனர் வாங்கியிருக்கேன். நீங்கள் வாங்குகிற பேக்கெட்லேயே எவ்வளோ வாட்டருக்கு எவ்வளோ பவுடர் போட்டு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பவுடர் போட்டு கலந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், இந்த சொல்யூஷன் வில் பி சென்சிட்டிவ் டு ஸ்கின் அண்ட் பிரீத். அதனால் மாஸ்க்கும் க்ளவுஸும் போட்டுட்டு யூஸ் பண்ணால் யூ வில் ஃபீல் பெட்டர். இதை வெறும் தண்ணி வச்சே க்ளீன் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த டிஎஸ்பி க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்கள் பெயிண்ட்டுக்கும் ப்ரைமருக்கும் நல்ல ஒரு அடிஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போது ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது கிச்சன் கேபினட் டோர்ஸுங்கனால அதில் ஆயில் கரை, இந்த மாதிரி க்ரீஸ் கரையெல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த டிஎஸ்பி சொல்யூஷன் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துரும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா we will be ready for step 2. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த டீக்ளாசர் யூஸ் பண்ண போகிறேன். எதுக்குன்னா, நீங்கள் சாண்ட் பண்ணும்போது சில பெயிண்ட்ஸில் இருக்கிற லெட் கான்டென்ட்லாம் லெட் டஸ்ட்டாக உங்கள் வீட்டில் வரும், விச் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். இதை ஒரே நேரத்தில் நிறைய தண்ணி மாதிரி ஊற்றி யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இந்த மூடியிலே சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக துணியில் எடுத்து அதை மேலே அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி லைட்டாக ட்ராப்ஸாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா மேலே உள்ள கிளாஸி சர்ஃபேஸ், இந்த வேக்ஸ் மாதிரியான ஒரு அப்பியரன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போகிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பின்னாடி பக்கம் அவ்வளோவா கிளாஸி சர்ஃபேஸாக இருக்காது. அதனால் நீங்கள் அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் யூ ஹாவ் டு டூ இட் இன் த ஃப்ரண்ட் சைட். நான் இன்றைக்கி வால்ஸ்பர் பாண்டிங் ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன், ஒயிட் கலர். இந்த பாண்டிங் ப்ரைமரோட வேலையே நீங்கள் அடிக்க போகிற பெயிண்ட்டை வுட்டோட கரெக்டாக ஒட்ட வைக்கிறது தான். இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் ப்ரஷில் முதல்ல இந்த மாதிரி பள்ளமாக இருக்கிற ஏரியாவெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற ஏரியா தான். அப்புறம் இந்த பாண்டிங் ப்ரைமர் ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸாவது ஆகும். அதனால் ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி தான் நீங்கள் பின்னாடி அடிக்க முடியும். நமக்கு இன்றைக்கி நிறைய கேபினட் டோர்ஸ் இருக்கிறதுனால நான் எல்லா டோர்ஸையும் கழட்டி ஒரே லைனாக வச்சுட்டு ஒரே அட்டம்ப்டில் எல்லா ஃப்ரண்ட் சைடுக்கும் நான் பாண்டிங் ப்ரைமர் அடிக்க போகிறேன். நான் என்னோடய ஒரு செட் ஆஃப் டோர்ஸ்க்கு ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக பாண்டிங் ப்ரைமர் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல அடித்து முடித்தோன்னு இருந்த அளவுக்கு ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது.
அங்கங்கே இந்த மாதிரி திட்டு திட்டாக கொஞ்சம் கேப்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். அது கம்ப்ளீட்லி நார்மல். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இதுக்கு மேலே பெயிண்டிங் கோட் கொடுக்கும்போது நல்ல ஃபினிஷ் கிடைக்கும். ஃப்ரண்ட் சைட் பண்ண அளவுக்கு உங்கள் பேக் சைடில் இந்த ப்ரைமர் அடிக்கும் போது அவ்வளோ கஷ்டம் இருக்காது. முக்கால்வாசி அது ஃப்ளாட் சர்ஃபேஸாக தான் இருக்க போகுது. ஓகே, நவ் த கேம் பிகின்ஸ். நான் இன்றைக்கி வால்ஸ் பர் இன்டீரியர் பெயிண்ட் வாங்கியிருக்கேன். செமி கிளாஸ், ஒயிட் கலர், அல்ட்ரா ஒயிட் கலர். நான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரோலும் யூஸ் பண்ண போகிறேன், ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ண போகிறேன். ரோல் ப்ரஷ் தான் உங்களுக்கு நார்மல் ப்ரஷ்ஷை விட நல்ல ஃபினிஷ் கொடுக்கும். அதே நேரத்தில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ரோல் யூஸ் பண்ணவும் முடியாது. இந்த மாதிரி உள்ள சைட்ஸில் எட்ஜஸ்லலாம் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு ப்ரஷ்ஷை வச்சு எங்கெல்லாம் ரோல் போக முடியாதோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ மேஜர் போர்ஷனை நம்ம ரோல் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இருக்கிறதுல ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான வேலை இந்த ரோலிங் தான். நீங்கள் ப்ரைமருக்கு பண்ண மாதிரியே ஒரு சைடு அடித்து முடித்ததுக்கப்புறமா அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸாவது கேப் போட்டுட்டு அடுத்த சைடு நீங்கள் போகலாம். பட் என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பெயிண்டிங் நாள் நைட் அடிச்சுட்டு ஒரு சைடுக்கு அடுத்த சைடு நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அடித்தேன், ஜஸ்ட் டு மேக் ஷுர். நீங்கள் ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி ஈக்குவலாக கவர் ஆகலை, அங்கங்கே திட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு 2 ரீசன் உண்டு. ஒன்று, நீங்கள் ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னொன்று, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாள் அடிச்சுட்டு அடுத்த நாள் அடிக்கிறதுனால அந்த பெயிண்ட் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும், அவ்வளோ ஈஸியான ஃப்ளோவாக இருக்காது. அதனால் நாள் ட்ரேயில் யூஸ் பண்ணி வச்சுருந்த பெயிண்ட் அடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெயிண்ட் போட்டு கலந்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டைல்யூட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நான் டோர்ஸ்லாம் அடித்து முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு கேபினட் ஃப்ரேம்ஸ்க்கு அதே 4 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் டிஎஸ்பி, அப்புறம் டீக்ளாசர், அப்புறம் பாண்டிங் ப்ரைமர், நெக்ஸ்ட் பெயிண்டிங். ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் காஞ்சாச்சு. இப்போ நம்ம கயிறுனதை தான் திரும்பி மாட்ட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.